வணக்கம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது துத்தி செடி. துத்தி மூலத்துக்கு கத்தி அப்படின்னு கிராமப்புறங்களில் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு இது சிறந்த மருந்து. இது பரவலாக எல்லா இடத்துலையுமே காணப்படக்கூடிய ஒரு தாவரம். எதார்த்தமாக எல்லா இடத்துலையும் முளைக்கக்கூடிய தாவரம். இதில் நிறைய வகை இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது எல்லா இடத்துலையும் பரவலாக காணப்படக்கூடிய ஒரு ரகம். இதோட பூக்கள் மஞ்சள் நிறத்தில் இருக்கும். காய் இப்போ இந்த காணொலியில் பார்க்குற மாதிரி பச்சை நிறத்தில் இருக்கும். முத்திய காய்கள் சாம்பல் நிறத்துக்கு மாறிடும். இந்த துத்திக்கீரையை கீரையாகவும் சமைச்சிட்டு சாப்பிட்டு வரலாம். அல்லது கீரையை அரைச்சிட்டு ஒரு 4-5 இலையை அரைச்சிட்டு அதை தோசை மாவில் கலந்து தோசையாக ஊற்றியும் சாப்பிட்லாம். மூல நோய் கட்டுப்படும். அது மட்டும் இல்லாமல் இந்த மூல நோயினால் வலி வேதனைன்னு இருக்கவங்க இந்த துத்திக்கீரையை விளக்கெண்ணெயில் வதக்கிட்டு ஒத்தடம் கொடுத்துட்டு வர வலி வேதனை குறையும். உடல் சூடு அதிகமாக இருக்கவங்க அந்த துத்தி விதையை பொடி பண்ணிவிட்டு ஒரு 1/2 கிராம் 1 கிராம் அளவில் சர்க்கரை சேர்த்து ரெகுலராக சாப்பிட்டு வந்தாங்கன்னா உடல் சூடு தணியும். இந்த துத்தி விதை கஷாயம் வச்சு ரெகுலராக ஒரு 200 ml சாப்பிட்டு வந்தாங்கன்னா பெண்களுக்கு இந்த வெள்ளைப்படுதல் நோய் சரியாகும். அது மட்டும் இல்லை, மூலமும் சரியாகும். அடிக்கடி துத்தியை பயன்படுத்திட்டு வந்தீங்கனாலே மூல நோய் சரியாகிறது மட்டும் இல்லை, வயிற்று புண்ணு, அஜீரண கோளாறு இந்த மாதிரி சரியாக மலம் போகாமல் இருக்கவங்களாம் அந்த துத்திக்கீரை சாப்பிட்டு வந்தீங்கன்னா மலச்சிக்கல் தீரும். இந்த மாதிரி இது உடம்புக்கு மட்டும் மருந்து இல்லை, காய்க்காத மரத்தையும் காய்க்க வைக்கக்கூடிய ஒரு தாவரம் தான் அந்த துத்தி செடி. இப்போ மாங்காய் காய்க்கலை, பூக்கலை, பலாமரம் சரியாக காய்க்கலை அப்படின்னாக்கா அந்த துத்தி செடியை பறித்து அந்த மரத்தை சுற்றி முடாக்கா போட்டிங்கனாலே அது மக்கி அந்த துத்தி செடியில் கார்பன் சத்து அதிகம். அதனால் இந்த கார்பன் சத்து குறைபாடுனால தான் பலாமரம்லாம் காய்க்காமல் இருக்கும். இதை முடாக்கா போடுறப்போ 1 வருஷம் 2 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மரம் நல்லா காய்க்க ஆரம்பிச்சிடும். இப்போ எங்கள் தோட்டத்தில் பலாமரம் சரியாக காய்க்காமல் இருந்தப்போ இந்த துத்திக்கீரையை தான் முடாக்கா மரத்தை சுற்றி ஒடிச்சு போட்டிருந்தேன். அடுத்த வருஷம் கொஞ்சம் காய்ச்சிது. அதுக்கு அடுத்த வருஷம் நான் நல்லா காய்க்க ஆரம்பிச்சிருச்சு. நம்மக்கிட்ட ஒரு 20 பலாமரம் இருக்குது, ஒரு 8 மாமரம் இருக்குது. இப்போ இதுகளுக்கு துத்தி செடியெல்லாம் அதிகம் படர்ந்துருந்துச்சுன்னா பிடுங்கி முடாக்கா போட்டுறது வழக்கம். அதை பிடுங்கி வீசாமல் ஒரு சிலர் உப்பு போட்டு பற்ற வச்சு விடுவாங்க. அந்த மாதிரி செய்யாமல் நம்ம மரத்தை சுற்றி போட்டுறது, அது அப்படியே மக்கி முடாக்காய்க்கிறோம் அப்படின்ட்டு. இந்த காணொளி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.